ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்டு காஃபி வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் மிக்ஸி ஜாரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3.5 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு இது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 ஸ்பூன் கேட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் இந்த காஃபி சிரப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கோல்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 250 ml இப்போ நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிளெண்ட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் நான் காஃபி சிரப் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம் இதில். அடுத்தது நம்ம இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்ச பால், இப்போ கோல்டு காஃபி பால் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு அடுத்தது நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த காஃபி சிரப் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலான காஃபி நம்மளுக்கு ரெடி ஆகிடும், ஐஸ்ட் காஃபி. ஸோ இப்போ நம்ம அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ கோல்டு சிரப்பை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் சாக்லேட் சிரப் சேர்த்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஐஸ்ட் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது செய்கிறது ரொம்ப ஈஸி, மிக்ஸிலே நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் நான் உங்களே வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.